மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் 14 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த பொதுமுவை சேர்ந்த பிரபாகரனுக்கு கார் பரிசு. 11 காளைகளை அடக்கி 2ஆம் இடத்தை பிடித்த சின்னப்பட்டி தமிழரசனுக்கு இருசக்கர வாகனம் பரிசு. பாலமேடு ஜல்லிக்கட்டில் சிறந்த காளையாக தேர்வான காளையின் உரிமையாளருக்கு கார் பரிசு. 2ஆம் இடம் பிடித்த தேனி கோட்டூரை சேர்ந்த அமர்நாத்தின் காளைக்கு நாட்டு மாடு பரிசு. (133 அடியில் சிலை கோட்டம் அமைத்து போற்றும் குரலோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருவள்ளுவர் தின வாழ்த்து. திருவள்ளுவர் குறித்து அடிப்படை புரிதல் கூட இல்லை. ஆளுநரின் சர்ச்சை பதிவு குறித்து திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். வரும் 19, 20 தேதிகளில் தென் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் 22ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்றும் நாளையும் நீலகிரியில் ஓரிரு இடங்களில் இரவு வேளையில் உறைபனிக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு. கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் மகாராஷ்டிராவில் புற்றுநோய் பாதிப்பு 24.5% அதிகரித்துள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல். ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவரானால் ஒய்.எஸ். ஷர்மிளா. சொந்த கட்சியை காங்கிரசுடன் இணைத்த 12 நாட்களில் தலைமை பதவி. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கு. நீதிபதிகள் அனிருத்தா, பெல்லா திரிபேதி மாறுபட்ட தீர்ப்பு. அண்மையில் திறக்கப்பட்ட அடல் சேது பாலம் பிக்னிக் ஸ்பாட் அல்ல. பொதுமக்கள் தொடர்ந்து செல்ஃபி எடுத்து வரும் நிலையில் மும்பை போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை. மும்பை விமான ஓடுபாதையில் பயணிகள் உணவு சாப்பிட்ட விவகாரம். மும்பை விமான நிலைய நிர்வாகம் மற்றும் இண்டிகோ விமான அலுவலகத்துக்கு மத்திய சிவில் போக்குவரத்து துறை சார்பாக நோட்டீஸ். அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகினார் இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமி. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்பிற்கு ஆதரவு தருவதாகவும் விவேக் ராமசாமி அறிவிப்பு. இலங்கை நாட்டின் யாழ்ப்பாணத்தில் காற்றாடி விழா கோலாகலம். வானை அலங்கரித்த வண்ண வண்ண காற்றாடிகளை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்த மக்கள். நூறு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவதே எனது நோக்கம். இந்திய கிரிக்கெட் வீரர் அஜிங்க ரஹானே கருத்து. ஃபீஃபாவின் 2023ஆம் ஆண்டின் சிறந்த கால்பந்து வீரர் விருதை தட்டி சென்றார் லியோனல் மெஸ்ஸி. 2வது ஆண்டாக வென்று அசத்தல். குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற குதிரைகள் அணிவகுப்பும் ஒத்திகை நிகழ்ச்சி. குதிரை ஏற்றம் மற்றும் கால்நடை குழு ராணுவ வீரர்கள் பங்கேற்பு. ஜம்மு காஷ்மீரின் தோதா மாவட்டத்தில் இந்திய ராணுவம் சார்பாக நடைபெற்ற பீர் பஞ்சல் ப்ரோ கபடி லீக் போட்டி. ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட போட்டிக்கு வரவேற்பு. T20 கிரிக்கெட்டில் ஜடேஜாவை விட அக்சர் பட்டேல் திறமையானவர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் பார்த்திவ் பட்டேல் கருத்து. தனது சிறப்பான திறமைக்கு தகுந்தவாறு இந்திய கிரிக்கெட் வீரர் சுப்மன் கில் செயல்படவில்லை. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சல்மான் பட் கருத்து.